ஹாய் கேஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் பை தமிழன் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். என்ன தான் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணாலுமே ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அது என்ன ரீசன்றது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிக்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி டெக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். சரி, ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போடலாமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதை பொறுத்து நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு எத்தனை ஜிபி வந்து ஸ்டோரேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது 32 ஜிபிக்கும் 31 ஜிபி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்ன ரீசனே தெரில. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்குடைய ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன், ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஆப் வந்து டெலீட் பண்ணும்போது ஆப் இன்ஃபோன் இருக்கா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். உடனே நீங்கள் செட்டிங்ஸில் போய் வந்து டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ண சொல்கிறேன், ஸ்டோரேஜ் அமைக்கிங்க. ஸ்டோரேஜில் போய்ட்டு கிளியர் டேட்டான்னு இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டோரேஜ் வந்து டெலீட் ஆகிரும் டோட்டலாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கச்சா வந்து ஃபைல்ஸில் வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னு அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து கச்சா இருக்கும். உங்களுக்கு வந்து அதை டெலீட்டே பண்ண முடியாது. நீங்கள் ரீசெட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாம்சங் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன ஆப்ஷன்லாம் மொபைலில் இருக்குதோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கேலரியில் போகும்போது அந்த ட்ரிபிள் டாட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ரீசைக்கிள் பின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸுமே இதில் தான் இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணதுக்கு அர்த்தமே இருக்காது. இதில் போய் நீங்கள் டெலீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து போகும். எனக்கு வந்து முன்னாடி தெரியாது. நான் நிறையா ரெக்கார்ட்லாம் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்து டெலீட்லாம் பண்ணி விட்டுருவேன். இருந்தாலும் ஸ்டோரேஜ் போகாது. அதுக்கப்புறம் தான் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இதில் தான் இருக்குன்ட்டு. இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே சிறுசு தான். இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. பாய் பாய்.